என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வீர தமிழன். இன்னைக்கு 8வது நாளில் இருக்கோம் தமிழ்நாட்டில். சைதாப்பேட் மெட்ரோக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி காசிமேடுக்கு போக போகிறோம். மெட்ரோ எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். எப்படி இருந்துச்சு மெட்ரோ பயணம்? மலேசியாவில் நம்ம நாட்டில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்கா? விம்கோ நகர் டெப்போர்ட் மெட்ரோக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம ஆட்டோ பிடிச்சி அல்லது கேப் பிடிச்சி காசிமேடுக்கு போக போகிறோம். இதோ நம்ம காசிமேடு ராஜனை பார்க்க வந்திருக்கோம். வட சென்னையோட டான். ஆட்டோவில் ஏறிட்டோம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் பயணம் ஆட்டோவில். காசிமேடுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம சவுந்தரராஜ மாமா வீடு. 2 வீடு உடச்சி கட்டினாருன்னு வைங்க. தெருவிலே நம்ம அண்ணன் வீடு தான் பெரிய வீடு மாதிரி இருக்கும். வணக்கம். சாப்பாடுலாம் ரெடி ஆச்சா? எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு வீடு. மொட்டை மாடி எங்க இருக்கு? இதுக்கு மேல தானா? இந்த வீடுக்கு மேல தானா? ஓகே. சோறு, ஊடம், நண்டு, இது ரெண்டும் சுறா புட்டு ரெண்டு வகையாக பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் ஆசைப்பட்ட வஞ்சரை. எப்படி பாருங்க, லட்டு மாரி உழுவுது. அப்படியே தவால வாட்டி எடுத்தது. நல்ல ஒரு பொடி பிடிச்சாச்சு. 2 வருஷம் தாராளமாக போட்டு சாப்பிட்டேன். சாப்பிடுங்க, அற்புதமாக இருக்கு. சமைச்சவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக காட்டுறேன். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரீங்களோ இல்லையோ சாப்பிட்றதுக்காக கண்டிப்பாக வரணும். நான் நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. இந்த அத்தை தான் நம்மளுக்கு நல்லா ருசியாக சமைச்சு போட்டிருக்காங்க. இவங்களே காலங்காத்தாலே மசாலுக்கு போயிட்டு வேறம் பேசி எல்லா மீன் வகையும் வாங்கிட்டு வந்து ஒண்டியாக சமைச்சு நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. மாமா வீட்டுக்கு வந்து நல்லபடி சாப்பிட்டாச்சு. திருப்தியா? எல்லாருக்கும் திருப்தியா? நல்லா சாப்பிட்டோம். இப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் வந்து ஃபோட்டோவில் பார்த்து வீடியோவில் பார்த்து ஏங்கியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த ஆட்டோவில் தான் போக போகிறோம். இதுதான் ஷேர் ஆட்டோ. சரி சார், பாய்.
இவர் தான் நம்ம ஆட்டோ டிரைவர். அது நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம மாமாவோட ஃப்ரெண்டு அவரு. கை கட்டுங்களா எல்லாம் பின்னாடி. கை கட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2 நாளாக பறிச்சு பண்ணி இதுக்கு அங்கிட்டு ஃபுல்லா கடல். அங்க தண்ணி அலை கூட வரனால கல்லு கட்டிட்டாங்க. இந்த கல்லை தாண்டி ஃபுல்லா கடல். இந்த கல்லை தாண்டி ஃபுல்லா கடல். காத்து நல்லா பயங்கரமா அடிக்குது. தெரிதா கடலு? தான் கடல். ஃபஸ்ட்டு ஹார்பர் இல்லை போட்டு இங்கே தான் ஏற்றுவதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உடம்புனா அவ்வளோ வலி எடுத்துக்கு. முதல்ல ஒரு வாட்டி மெட்ரோக்குள்ளார டிராவல் பண்ணதை பார்த்துருப்பீங்க. சில இதை காட்ட முடியல, ஏன்னா வந்துட்டு கேமரா நாட் அலவுட். அதனால வந்துட்டு இப்போ நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே நம்ம மெட்ரோக்கு வந்துட்டோம். இங்கே டிராவல் பண்ணி 45 நிமிஷம் கழிச்சு நம்ம சென்னையில் போய் இறங்குவோம். அதுக்கப்புறம் செந்தி அண்ணனோட வண்டியில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நல்லபடியாக இந்தியா ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் ஏறி மலேசியாவுக்கு போயிடுவோம். இங்கேருந்து அந்த 10 நாளுமே நம்மளுக்கு 10 விதமான அனுபவம். நிறைய நல்ல மக்களை பார்த்தோம். எல்லாருமே நம்மளை நல்லபடி தான் உபசரித்து அனுப்புனாங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வாங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்ல கோயில் குளம்னு போயிட்டு வேண்டிட்டு வாங்க. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்க இருக்குது. நல்ல மக்கள் இருக்காங்க. அற்புதமான நாடு. நைட்டுக்கு நானும் கிளம்புறேன். போயிட்டு வரேன் ஜம்னா. பாய். அப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள். சொல்லாமல் போறீங்க. விடைபெறுகிறோம். ஓகே சரிப்பா, போயிட்டு வரோம். பாய் செந்தினே, போயிட்டு வரோம். ஓகே சரி, ஓகே பாய் 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 பாய். செக்இன் பண்ணியாச்சு. போர்டிங் பாஸ். நல்லபடியா மலேசியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ செய்கிற அளவுக்கு உடம்புல தெம்பில்ல. கண்டிப்பாக உட்காந்து ஒரு நாள் A to Z உங்ககிட்ட பேசி அப்டேட் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு அந்த vlog இன்னையுடன் நிறைவடைகிறது.